வணக்கம். நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியர்கள் ஏன் இவ்வளவு திமிர் பிடித்தவர்கள்? டிரம்பின் வர்த்தக ஆலோசகர் கேள்வி. காவல்துறையினரிடம் சரணடைந்த 30 மாவோயிஸ்டுகளுக்கு வெகுமதி. டிரம்புக்கு எதிர்கூட்டணியாக இந்திய ரஷ்ய சீன ஜனாதிபதிகளின் சந்திப்பு. என்ஜின் கோளாறு காரணமாக இண்டிகோ விமானம் அவசர கால தரையிறக்கம். இந்திய பொருட்களுக்கு இறக்குமதி வரி. அமெரிக்க ஜனநாயக கட்சி கண்டனம். இந்திய SU-30 MKIக்கு புதிய இஸ்ரேலிய சி பிரேக்கர் ஏவுகணை. இனி விரிவான செய்திகள். வாஷிங்டனின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ மீண்டும் இந்தியாவை குறிவைத்து தொடர்ச்சியான வர்த்தக பதட்டங்களுக்கு மத்தியில் புதுடில்லியை அழுத்துவதற்கு வரிகள், குற்றச்சாட்டுகள் மற்றும் மறைக்கப்பட்ட அச்சுறுத்தல்களை பயன்படுத்துகிறார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல்களுக்கு காரணம் இந்தியா ரஷ்யாவிலிருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் வாங்குவதுதான் என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நிர்வாகத்தின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ குற்றம் சாட்டியுள்ளார். பிரபல வர்த்தக ஊடக நிறுவனத்திற்கு கொடுத்த பேட்டியில் இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை நிறுத்தினால் இந்தியா நாளை 25% தள்ளுபடியை பெறலாம் என்றும் நெவரோ குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறிய போது, இந்தியர்கள் ஆணவத்திற்காக நான் அவர்களை கண்டனம் செய்கின்றேன். எனக்கு தொந்தரவாக இருப்பது என்னவென்றால் இந்தியர்கள் இதை பற்றி மிகவும் திமிர் பிடித்தவர்களாக இருப்பதுதான். இந்தியா இது எங்கள் இறையாண்மை, நாங்கள் யாரிடமிருந்தும் எண்ணெய் வாங்குவோம், அது எங்கள் உரிமை என்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் அதிக வரிகள் விதிக்க கூடாது என்று கூறுகிறது. இதுவே என்னை மிகவும் பாதிக்கிறது என்று அவர் கூறினார். இந்தியா, நீங்கள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்கிறீர்கள். சரி, அப்படியே இருந்துவிட்டு போங்கள் என்று அவர் கூறுகிறார். நெவரோ தலைமையிலான ட்ரம்ப் நிர்வாகத்தின் விமர்சனம் அமெரிக்க இந்திய வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பிதமடைந்த நிலையிலே வந்துள்ளது. அவர் மேலும் தெரிவித்த போது, மேற்கத்திய நாடுகளின் எச்சரிக்கை மீறியும் இந்தியா ரஷ்யாவிலிருந்து தொடர்ச்சியாக கச்சா எண்ணெயை வாங்கி வருகின்றது. இதனால் ரஷ்யாவுக்கு பெரும் நிதி ஆதாரம் கிடைக்கின்றது. அந்த நிதியை வைத்து ரஷ்யா தனது படைப்பலத்தை அதிகரித்து உக்ரைனில் தாக்குதலை தொடர்கின்றது. இந்த செயலால் இந்தியா மறைமுகம் ரஷ்யா ஆக்கிரமிப்புக்கு உதவி செய்கின்றது. உக்ரைனில் நடப்பது ரஷ்யாவின் போர் அல்ல, அது இந்தியாவின் போர் என்றும் அவர் குறிப்பிட்டார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிஜப்பூர் மாவட்டத்தில் நேற்று 30 மாவோயிஸ்டுகள் காவல்துறையிடம் சரணடைந்தனர். அதில் 9 பேர் பெண்கள். இவர்களில் 20 பேருக்கு மொத்தம் 81 லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்ததாக காவல் கண்காணிப்பாளர் ஜிதேந்திர ஜாதவ் தெரிவித்தார். சரணடைந்த அனைவரும் மாநில அரசின் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் தலா 50,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது குறித்து சத்தீஸ்கர் துணை முதல்வர் விஜய் சர்மா கூறிய போது, பஸ்தர் பகுதியில் உள்ள பிஜப்பூரில் ஒரே நாளில் 30 நக்சலைட்கள் சரணடைந்திருப்பது இதுவரை நிகழ்ந்த மிகப்பெரிய சரணடைவு ஆகும். இது சத்தீஸ்கர் அரசின் மறுவாழ்வு கொள்கை, துருப்புக்களின் துணிச்சல் மற்றும் வளர்ச்சி பணிகளின் விளைவு. நக்சலைட்டுகள் தங்கள் ஆயுதங்களை கைவிட்டு பொதுமக்கள் நீரோட்டத்தில் இணைந்து வாழ்வை மேம்படுத்திக் கொள்ளுமாறு எங்கள் அரசு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறது என்றார். கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி சரியாபாத் மாவட்டத்தில் 4 நக்சலைட்கள் சரணடைந்திருந்தனர். மேலும் சில நாட்களுக்கு முன் பிஜப்பூர் மாவட்ட தேசிய பூங்கா பகுதியில் நடைபெற்ற IED தாக்குதலில் ஒரு ராணுவ வீரர் உயிரிழந்ததோடு 2 காயமடைந்தனர். எனினும் தற்போது சத்தீஸ்கரில் அண்மை காலமாக மாவோயிஸ்டுகள் தொடர்ந்தும் சரணடைந்து வரும் போக்கு அதிகரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் நடவடிக்கைகள் உலகளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் விரைவில் சீனாவில் சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பு அமெரிக்காவுக்கு எதிரான புதிய கூட்டணியை உருவாக்கும் முயற்சி என்று சர்வதேச வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. சீனாவின் தியான்ஜின் நகரில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு SCO மாநாட்டின் பக்கவாட்டு சந்திப்பாக இந்த முக்கிய கலந்துரையாடல் நடைபெற உள்ளது. இதில் உலகளாவிய பொருளாதார மாற்றங்களை எதிர்கொள்ளும் திட்டங்கள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ட்ரம்ப் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் சீனா, இந்தியா உட்பட பல நாடுகளின் ஏற்றுமதி மீது ஆப்பிரிக்க நாடுகளின் பொருளாதாரம் மேலும் சர்வதேச அரசியல் மோதல்கள் என்று பல துறைகளில் அவரது தீர்மானங்கள் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து இந்தியா, சீனா, ரஷ்யா நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்தை ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லாவ்ரோவ் அண்மையில் வலியுறுத்தியிருந்தார். சீன ஊடகங்களின் தகவல் படி இந்த மாநாட்டை அமெரிக்காவுக்கு எதிரான உலகளாவிய தளத்தை உருவாக்கும் களமாக சீனா ஜனாதிபதி பயன்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை முறியடிக்க இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் உள்ளடக்கிய பிரிக்ஸ் அமைப்பு முன்னெடுக்கும் முயற்சிகளும் இந்த சந்திப்பின் போது கவனத்தை ஈர்க்கும் என்று கருதப்படுகிறது. சூரத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 150க்கும் மேற்பட்ட பயணிகளோடு துபாய் நோக்கி புறப்பட்ட இண்டிகோ விமானம் என்ஜின் கோளாறு காரணமாக அவசரமாக அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது. விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே ஒரு என்ஜினில் கோளாறு ஏற்பட்டது. விமானி கவனித்துவிட்டு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து விமான நிலைய அதிகாரிகள் அவசர கால தரையிறக்கத்திற்கு அனுமதி கொடுத்தனர்.
திடீர் நிலைமையினால் பயணிகள் பதற்றமடைந்த போதிலும் விமான ஊழியர்கள் அமைதியாக கையாண்டதால் எந்தவிதமான அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக தரையிறங்கினார்கள். பின்னர் இண்டிகோ விமான பொறியியலாளர்கள் என்ஜின் கோளாறை சரி செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். பயணிகள் அனைவரும் மாற்று விமானத்தில் துபாய் நோக்கி அனுப்பப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமானியின் துரித முடிவு நூற்றுக்கணக்கான உயிர்களை பாதுகாத்தது என்று அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர். அமெரிக்க ஜனநாயக கட்சி டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதித்த நடவடிக்கைக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த கட்சி வெளியிட்ட அறிக்கையில் இந்த சுங்க வரி சீனாவுக்கு விதிக்கப்பட வேண்டியது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு வரி விதிப்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை பாதித்து நாசம் செய்துவிட்டது என்றும் ட்ரம்பின் முடிவை நியாயமற்றதும் தவறானது என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனநாயக கட்சி மேலும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் விவகாரத்தில் இந்தியா மட்டும் கவனத்துக்கு உட்படுத்தப்படுவது நியாயமற்றது என்றும் உண்மையில் சீனா மீது சுங்கவரி விதிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த கட்சியின் நாடாளுமன்ற வெளியுறவு குழு குறிப்பிட்டதாவது, ட்ரம்பின் இந்த பொருளாதார நடவடிக்கை தனிப்பட்ட அரசியல் நோக்கங்களின் அடிப்படையில் நடத்தப்பட்டது. இது அமெரிக்காவின் வர்த்தக நலன்களை பாதிக்கின்றது. இந்த கண்டனம் ட்ரம்பின் கொள்கைகள் அவரது சொந்த கட்சியிலும் எதிர்கட்சியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியதை வெளிப்படுத்துகின்றது. இந்திய ராணுவம், கடற்படை, விமானப்படையை பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர்மட்ட குழு சமீபத்தில் இஸ்ரேல் விண்வெளி தொழில்கள் நிறுவனம் IAIயின் தலைமையகத்திற்கு ஒரு முக்கியமான பயணத்தை மேற்கொண்டிருந்தது. இது இந்தியாவின் நீண்ட தூர தாக்குதல் திறன்களை அதிகரிப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு முக்கிய படியினையும் குறிக்கின்றது. இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையை பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர்மட்ட குழு சமீபத்தில் இஸ்ரேல் விண்வெளி தொழில்கள் நிறுவனம் IAIயின் தலைமையகத்திற்கு ஒரு முக்கியமான பயணத்தை மேற்கொண்டது. இது இந்தியாவின் நீண்ட தூர தாக்குதல் திறன்களை அதிகரிப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு முக்கிய படியை குறிக்கிறது. இந்தியாவின் வான்சக்தி மற்றும் தந்திரோபாய தடுப்பு திறனை மேம்படுத்துவதற்கு முக்கியமானதாக கருதப்படும் IAIயின் மேம்பட்ட நீண்ட தூர ஸ்டாண்ட் ஆஃப் ஆயுதங்கள், அதாவது SOW மற்றும் துல்லிய ஸ்ட்ராக் ஏவுகணை அமைப்புகளின் தொகுப்பினை மதிப்பிடுவதே இந்த பயணத்தின் முதன்மையான நோக்கம். இந்திய விமானப்படைக்கு நீண்ட தூர ஸ்டாண்ட் ஆஃப் ஆயுதங்களை வாங்குவதற்கு இந்திய பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சில் 2023ஆம் ஆண்டு ஒப்புதல் அளித்ததன் பின்னணியில் இந்த முயற்சி வருகின்றது. இது இந்தியாவின் முன்னணி தாக்குதல் திறனின் முதுகெலும்பான சுகோய் Su-30 MKI போர் விமானங்களின் திட்டமிடப்பட்ட ஒருங்கிணைப்புடன் உள்ளது. இது இந்திய தூதுக்குழுவுக்கு IAI தயாரிக்க முக்கிய ராணுவ சாதனங்கள் ஆய்வு செய்ய ஒரு வாய்ப்பை இந்த பயணம் வழங்கியது. குறிப்பாக அதிக மதிப்புள்ள இலக்குகளுக்கு எதிராக நீண்ட தூர வீச்சு கொண்டு சீ பிரேக்கர் ஏவுகணை அமைப்பு போன்ற அடுத்த தலைமுறை துல்லியமான ஸ்டாண்ட் ஆஃப் தாக்குதல் ஆயுதங்களை ஆய்வு செய்ய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியது. 250 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரங்களில் நிலம் மற்றும் கடல்சார் இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட சீ பிரேக்கர் ஏவுகணை வெடிப்பு முறை ஊடுருவல் திறன்களை கொண்டுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை அணுகல் எதிர்ப்பு, பகுதி மறுப்பு அமைப்புகள் மற்றும் எதிரி பகுதிகளில் ஆழமான தாக்குதல்களின் தேவை உட்பட வளர்ந்து வரும் பிராந்திய அச்சுறுத்தல்களுக்கு இப்படியான ஆயுதங்கள் பொருத்தமானவை. இந்திய தூதுக்குழுவின் பயணம் இந்தியாவின் பாதுகாப்பு நவீனமயமாக்கல் திட்டத்தின் தொடர்ச்சியான மாற்றத்தை காட்டுகின்றது. இது அதிநவீன தொழில் பாகங்களை பாதுகாப்பதற்கும் அதே நேரத்தில் ராஜதந்திர மற்றும் தொழில்துறை உறவுகளை பலப்படுத்துவதற்கும் சர்வதேச கூட்டணிகளை உருவாக்குகிறது. இந்தியா மற்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பல தசாப்தங்களாக சீராக வளர்ந்து வருகின்றது. இஸ்ரேல் இந்தியாவுக்கு ஆளற்ற விமானங்கள், தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணை அமைப்புகள், கண்காணிப்பு உபகரணங்கள் மற்றும் மின்னணு போர் தீர்வுகள் போன்ற பல்வேறு உயர் தொழில்நுட்ப அமைப்புகளை வழங்குகிறது. நீண்ட தூர ஸ்டாண்ட் ஆஃப் தாக்குதல் ஆயுதங்கள் மீதான இந்த சமீப கால கவனம் பாரம்பரிய தொழில்நுட்ப பகிர்வு ஏற்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு முயற்சி. இந்திய விமானப்படையை பொறுத்தவரை Su-30 MKI விமானத்தில் அப்படியான நீண்ட தூர ஸ்டாண்ட் ஆஃப் ஆயுதங்கள் ஒருங்கிணைப்பது மிகவும் முக்கியமானது. Su-30 MKI அதன் நீண்ட செயற்பாடு, பல்துறை திறன் மற்றும் சுமைத்திறன் கொண்ட நீண்ட தூர ஸ்டாண்ட் ஆஃப் ஆயுதங்களுக்கான ஏவுதளமாக செயல்படுவதற்கு மிகவும் பொருத்தமான விமானம். மேம்பட்ட IAI ஏவுகணைகளுடன் விமானத்தை தயார்படுத்துவது அதன் தாக்குதல் சூழலை விரிவுபடுத்தும். இது எதிரி வான்வெளியில் நுழையாமல் அல்லது விமானிகளை எதிரி வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு வெளிப்படுத்தாமல் அதிக மதிப்புள்ள எதிரி இலக்குகளை தாக்க அனுமதிக்கின்றது. இந்தியாவின் மேற்கு மற்றும் வடக்கு எல்லைகளுக்கு முன் இந்த திறன் கணிசமான முக்கியத்துவம் வாய்ந்தது. அங்கு எதிரி பிரதேசத்தில் ஆழமான துல்லியமான தாக்குதல்களை நடத்துவதற்கும் திறன் ஒரு முக்கிய தேவையாகும். இஸ்ரேலிடமிருந்து நீண்ட தூர ஸ்டாண்ட் ஆஃப் ஆயுதங்களை மதிப்பீடு செய்து அவற்றை பெறுவதன் மூலம் இந்தியா அதன் தற்போதைய தாக்குதல் தேவைகளில் ஒரு முக்கிய இடைவெளியை நிரப்பும். இஸ்ரேலை பொறுத்தவரை இந்தியாவின் நம்பகமான பாதுகாப்பு கூட்டாளியாக அதன் நிலையை ஆழப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் இந்தியாவின் தனித்துவமான செயற்பாட்டு தேவைகளை நிவர்த்தி செய்யும் எதிர்கால ஒத்துழைப்புக்கான வழிகளையும் உருவாக்குகிறது. சீனாவும் பாகிஸ்தானும் துல்லிய வழிகாட்டும் நீண்ட தூர ஏவுகணை தொழில்நுட்பங்களில் தீவிரமாக முதலீடு செய்து வருகின்றன.
இது இந்தியா உயர்ந்த திறன்களை பெறுவதை துறுதிப்படுத்துகின்றது. IAI உடனான நீடித்த ஈடுபாடு ஏவுகணை தொழில்நுட்பத்தில் இஸ்ரேலின் நிரூபிக்கப்பட்ட திறன்களை இந்தியா அதிகரிப்பதை காட்டுகின்றது. SU-30 MKI விமானங்களில் மேம்பட்ட இஸ்ரேலிய நீண்ட தூர ஸ்டாண்ட் ஆஃப் ஆயுதங்களை சேர்ப்பது இந்திய விமானப்படையின் போர் திறனை உயர்த்தும். அத்துடன் பல தசாப்தங்களாக இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் உருவாக்கப்பட்ட ராணுவ கூட்டு நம்பிக்கையினையும் வலுப்படுத்தும்.